பிரதமர் மோடி அரசியலை விட்டு ஒதுங்குவதற்காகவும் தேர்தலுக்கு பிறகு எதிர்க்கட்சித் தலைவராக அமர விருப்பம் இல்லாததால் அரசியலை விட்டு விலகுவதாக சொல்லி இருக்கலாம். அதற்காக ஒன்றும் வருத்தமில்லை. கொளப்பாடு பகுதியில் சிபிஐ வேட்பாளர் செல்வராஜை ஆதரித்து சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பிரச்சாரத்தின் போது மோடி பேசிய கடைசி பிரச்சாரம் குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு அமைச்சர் ரகுபதி நக்கல். தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் வருகின்ற 19ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெறவுள்ளது. தேர்தல் பரப்புரை இன்று மாலையுடன் முடிவடைய உள்ளதால் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். நாகை தொகுதியில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் செல்வராஜை ஆதரித்து சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி திருக்குவளை தாலுகாவிற்குட்பட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வேட்பாளர் செல்வராஜ், தமிழ்நாடு மீன் வளர்ச்சிக் கழக தலைவர் கௌதமன், கீழ்வேளூர் எம்எல்ஏ நாகை மாலி, கொளப்பாடு, பாங்கல், கச்சநகரம், சித்தாய்மூர், தொழுதூர், ஐயூர், கொத்தங்குடி உள்ளிட்ட பகுதிகளில் திறந்தவெளி வாகனத்தில் சென்று கதிர் அறிவாள் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். மேலும் வேட்பாளர் செல்வராஜ் பொதுமக்களிடம் பாட்டு பாடி அனைவரையும் அசத்தினார். பாஜக தேர்தல் அறிக்கை என்பது 2014 பாரதிய ஜனதா கட்சி கொடுத்த அந்த தேர்தல் அறிக்கையினுடைய மறுபதிப்பாக இன்றைக்கு வெளிவந்திருக்கிறது. அது நிச்சயமாக மக்கள் நம்ப மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் மோடி எப்போதுமே வாக்குறுதிகள் கொடுப்பார், அதை நிறைவேற்ற மாட்டார். எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றுவது அவருக்கு பழக்கம் கிடையாது. எனவே மக்களை ஏமாற்றுவதற்காக இந்த தேர்தலுக்கு வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறார் என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் தெரியும். அவர் நேற்று கடைசியினோட தேர்தல் பிரச்சாரம் சொல்லியிருக்காருண்ணா இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து கடைசி தேர்தல் பிரச்சாரம் இனிமேல் அவர் அரசியல் விட்டு ஒதுங்குவதாக இருக்கலாம். அதுக்கு நாங்கள் பொறுப்பெடுக்க முடியாது. அதனால் அவர் அரசியலை விட்டு ஒதுங்குவதற்காக அவர் சொல்லியிருக்கார். தேர்தலுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சியின் எதிர்க்கட்சி தலைவராக அமர்வதற்கு அவருக்கு விருப்பம் இல்லாமல் அரசியலை விட்டு ஒதுங்கலாம். அதுக்காக வேண்டி அவர் சொல்லியிருக்காரு. தான் என்னுடைய கடைசி பிரச்சாரங்கள். அதுக்காக வேண்டி நம்ம ஒன்றும் வருத்தப்பட வேண்டியதில்லை. அவர் அரசியலை விட்டு ஒதுங்கினா என்ன பாரதிய ஜனதா கட்சியில் வேறு யாராச்சும் வருவாங்க, பார்த்துக்கலாம். இந்திய கூட்டணிக்கு எப்படின்னா வெற்றி வாய்ப்பு? அதாவது இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு வட மாநிலங்களிலே எதிர்பார்த்ததற்கு மேல் இன்றைக்கு அதிகமான ஆதரவு வந்து கொண்டிருக்கிறது. அதை மோடியினுடைய அந்த முகத்தை பார்த்தாலே தெரியும், தூக்கமில்லாமல் அவர் இருக்கிறத பார்த்தாலே தெரியும். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் முதல்ல 300லேருந்து 350 சீட் எதிர்பார்த்தோம். இப்போ அதை தாண்டக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு இந்தியா கூட்டணிக்கான வாய்ப்பு இருக்கிறது.